நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருக்கனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான மன மகிழ்ச்சியான வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோற்றுகிறோம். இந்த வேளையிலும் உடைய ஆவியான துணை வேண்டி மன்றாடுகிறோம். திருமறையின் மறைபொருளை விளங்கிக் கொள்ளவும் உடைய திருவுளத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்புவிக்கவும் உடைய ஆவியான வழியாக எங்களை ஆற்றுப்படுத்துகிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நோன்பு நாட்களில் முதலாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக அருளுரை பகுதியாக குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22ஆம் பிரிவு திருவசனங்கள் 24 தொடங்கி 32 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் கவனமாய் கேட்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22ஆம் பிரிவு திருவசனங்கள் 24 தொடங்கி 32 வரை. மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அதிகாரம் காட்டுகின்றவர்கள் நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவரே அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரவேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார் என்பவரே. எப்பவுமே இங்கே தான் உட்காருங்கிறோமா? இந்த பின்னால் பெஞ்சு சேர்லாம் காலியாக இருக்குது. ரொம்ப நேரம் கழுத்து வலிக்கு கீழே உட்காருங்களேன்னு யோசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான வாலிபுள்ளைகளே, குழந்தைகளே, திருச்சபையின் பெரியவர்களே,
உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நோன்பு நாட்களின் முதலாம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மாநில மகனாக வந்து பிறந்து இந்த மனுக்குலம் மீட்கப்படும்படியாக தம்மை சிலுவை பாடுகளுக்கும் இறப்புக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒப்புவித்தார். அந்த நிகழ்வுகளை நினைவு கூறும்படியாக இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவை பாடுகளை அனுசரிக்கின்ற நிலையிலே நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக ஆண்டவர் இயேசு சிலுவை பாடுகளை நோக்கி இந்த கடைசி வாரத்தில் கடைசியாக தம்மோடு கூட இருந்த சீடர்களுக்கு சொல்லுகின்ற மிகவும் முக்கியமான அறிவுரைகளின் ஒரு பகுதியை தான் இந்த நாளிலே நற்செய்தியாக படிக்க கேட்டிருக்கிறோம். லீடர்ஷிப் என்பதை மனதில் கொண்டு அந்த தலைமைத்துவம், தலைவர் என்ற கருப்பொருளை அடித்தளமாக கொண்டு இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியை நாம் விளங்கிக் கொள்ள முற்படுவோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே படிக்க கேட்ட திருப்பாடல் 91, 2 சாமுவேல் 22, 14 முதல் 21 வசனங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வசனங்கள். இந்த பகுதிகளை எல்லாம் நற்செய்தி பகுதியோடு தொடர்புபடுத்தி பார்க்கின்ற போது நம்மிலே நாம் பலவான்கள் அல்ல, நாம் அனைவருமே பலவீனமானவர்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்த பிறகு அவருமே பலவீனமானவராகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் கடவுள் தன்மையை இந்த மானுடத்தின் மீட்புக்காக விட்டு கொடுத்து அவர் மானுடத்தின் துன்பங்களை ஏற்பதற்கு தம்மை முழுவதாக ஒப்புவித்திருக்கிறார். எனவே அவர் பலவீனமாயிருக்கிறார். அப்படி மாநில உருவிலே வந்திருப்பதனாலே அந்த மகிமை அவரை விட்டு போய்விடவில்லை. அந்த மகிமையை அவர் மறைத்துக் கொள்கிறார். தம்மை மகிமைப்படுத்திக் கொள்வதை விரும்புகின்றவராக இராமல் பாடுகளுக்கு தம்மை ஒப்புவிக்கின்றவராக ஆண்டவர் இயேசு உலகத்திலே வாழ்கிறார். அவருடைய அந்த மாதிரியை நாம் உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். உயர்விடங்களில் இருக்கின்ற கடவுள் மிகவும் உயர்வான கடவுள். கடவுள் உயர்வானது. அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக வாழ்வதற்கு நம்மை நாம் தாழ்மையை தரித்து கொண்டவராக ஒப்புவிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இப்போ கடவுளுடைய பராமரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, கடவுளின் சிந்தையை உள்வாங்கின மக்களாக கடவுளின் பராமரிப்புக்குள்ளாக வருவதற்கு நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்குள்ளாக மேட்டிமையான எண்ணங்களும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன், எல்லாமே என்னால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால் கடவுளே என்ன சொல்கிறாரு, உன்னால் தான் எல்லாம் முடியும், இல்லை நீ போய் பார்த்துக்க அப்படின்னு விட்டு விடுவார். நம்ம ஒருத்தர் உதவிக்கு போகிறோம், அவருடைய உதவி நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம். என்ன செய்கிறோம்? ஐயா நீங்கள் தான் கடவுள் மாதிரி, பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுமா? இல்லை நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி போய் பாரு இதெல்லாம் நீ செய்யணும், அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிடுங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்ன பண்ணுவோம்? போயிடலான்னு அனுப்பி கொடுக்குறாங்க. நீ செய்யலைன்னா என்ன நானே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னோம்னா அதான் உன்னால் செஞ்சு முடியல, நீ போய் என்ன செய்ய முடியுமோ பார்த்துக்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் நம்மை தள்ளக்கூடாது. தாழ்மையை தரித்து கொண்டால் வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். மேட்டிமையான எண்ணம் நம்மை அது அழித்துவிடும். அப்போது கடவுளின் பராமரிப்புக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுளுடைய அடைக்கலத்திற்குள்ளாக நாம் இருக்கின்ற போது நாம் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திருப்பாடல் 91 முழுவதுமாக படித்தோமானால்
கடவுளுடைய அடைக்கலத்திற்குள்ளாக நாம் இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுளத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் எப்பக்கத்திலிருந்து எதிரிகள் வந்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அது பஞ்சமோ, பசியோ, பட்டினியோ, மனித எதிர்ப்புகளோ அல்லது வியாதி நோய்களோ எதுவுமே நம்மை தாக்காது. ஏனென்றால் கடவுள் முழுமையான பராமரிப்பாளராக இருந்து நம்மை பராமரிப்பதற்கு நம்மை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பதனாலே அவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இப்போ கடவுளும் தலைவராக இருக்கிறார். நாம் நம்மை ஆண்டவரிடத்திலே அந்த தலைமைத்துவத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற போது அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அந்த தாழ்மையை அணிந்து கொண்டு அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் நாம் எப்படி மற்றவர்களுக்கு தலைவராக இருக்க முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் முடியும். ஒரு தலைமைத்துவ பொறுப்புக்கு நாம் வர வேண்டுமானால் நாம் முதலாவது தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிந்து தலைமைத்துவத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவையும் ஆற்றலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளுகின்ற போது நாம் இந்த உலகத்தின் மனிதர்களை அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இவர்கள்தான் பெரிய மாபெரும் தலைவர்கள், இவர்களை பார்த்து தான் நாம் தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் நமக்குள்ளே பிரித்தாளுகின்ற எண்ணமும் பழிவாங்குகின்ற எண்ணமும் தான் முதல்ல நமக்கு வரும். நமக்குன்னு கட்சி சேர்த்துக்குவோம், நம்மை சாராதவர்களை பழிவாங்குவோம். இதுதான் மனித அதிகாரங்கள் செய்கின்ற வேலை. மனித தலைமைத்துவம் என்பது இப்படித்தான் இருக்கின்றன. ஆனால் நாம் கிறிஸ்துவனுடைய சாயலை உடைய தலைமைத்துவத்தை அணிந்து கொள்வதற்கு கடவுளினுடைய தலைமைத்துவத்திற்குள்ளாக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுடைய பராமரிப்புக்குள்ளே நாம் ஒப்புவிக்கின்ற போது அவர் நம்மை ஒருபோதும் பட்டினியாக இருக்குவதற்கு விடுவதில்லை. நாம் விடுகின்ற போது கூட நம்மை தாங்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் கடவுளை சார்ந்து வாழ்கின்ற மக்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். தாழ்மையை அணிந்து கொண்டவர்களாக கடவுளின் பராமரிப்புக்குள்ளாக நம்மை ஒப்புவித்து அவருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்றுக்கொள்ளுகின்ற போது அதோடு கூட சேர்த்து கடவுள் தம்முடைய மகிமையை நமக்கு அளிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய மகிமையிலே நாம் நுழைந்து அந்த மகிமையிலே நாம் பங்கெடுக்கவும் மகிழ்ந்து வாழவும் நமக்கு உரிமை பெற்றினை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவர் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போது அவருடைய மறைவுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது நம்மை அவர் இந்த உலகத்தின் பார்வையை உயர்ந்திருக்கவும் மேன்மையாக இருக்கவும் அநேகருக்கு நாம் அடைக்கலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கத்தக்கதாக நம்மை உயர்த்தி பயன்படுத்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே கடவுளின் தலைமைத்துவத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். 2 சாமுவேல் நூலிலே பார்க்கின்ற போது பகுதியிலே பார்த்தோம்னால் சவுலுக்கும் தாவீதுக்கும் இடைவிடாத ஒரு போர். அவங்க ஒரு சாதாரண வாலிபுள்ள, இவர் அரசன். ஆனால் பழிவாங்குவதற்காகவே அவர் ஓடுகிறார். தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்பொழுதும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகின்றவராக சவுல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இப்போ தலைமைத்துவத்திலே பழிவாங்குகின்ற எண்ணம் என்பது இருக்கக்கூடாது. நான் தலைவராக இருக்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதிலே தான் நான் முதலாவது கவனம் செலுத்த வேண்டும். அதை விட்டு யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறாங்க லிஸ்ட்டு போடுறது, அப்படி எதிராக இருக்கிறவர்களை பட்டியல் எடுத்து அவர்களை துன்புறுத்துவதற்கும் அவர்களை அடிமைப்படுத்துவதற்கும் அவர்களை பழி வாங்குவதற்கும் துரத்துகின்ற மனிதர்களாக இருப்போமேயானால் கடைசியிலே நாம் தான் தற்கொலை செய்து கொள்ள நேரிடும். இது சவுல் தாவீதுடைய வாழ்க்கையின் வழியாக நாம் தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு திருமறை கூறுகின்ற செய்தி எழுதப்பட்டிருக்கா இல்லையா? சவுல் எப்போ 17 வயதில் தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த போர்க்களத்துக்கு வருகிறார்.
கோலியாத்தை வீழ்த்துகிறார். அவரே எழுந்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு தாவீதை பாட்டு பண்ணார். என்னால் முடியல, நீ ராஜாவாக இருக்கிற, முறைப்படி ட்ரைனிங் எடுத்துருக்கிற, ஆர்மியில் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க, யாராலுமே கோலியாத்தை வீழ்த்த முடியல. ஒரே ஆடு மேய்க்கிற பையன் என்ன பண்ணுறான், கோலியாத்தை வீழ்த்தி இராணுவத்தை பாதுகாக்கிறான், அரசாட்சியை பாதுகாக்கிறான், அரசனை பாதுகாக்கிறான். இவ்வளவு செய்ததுக்கு சவுல் காலமெல்லாம் தாவீதுக்கு பணிவிடை செய்திருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? அந்த ராஜ பதவி, அரச பதவி என்ன பண்ணியிருக்காரு, காப்பாற்றி கொடுத்துருக்குறான். மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, ராஜாவாலே முடியல, இராணுவத்தாலேயே முடியல. ஒரு சின்ன பையன் நம்முடைய நாட்டை பாதுகாத்து கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு அவங்க மனதிலே ஏவப்பட்டவர்களாய் ஒரு 2 வரி தான் பாடினாங்க. திருக்குறள் அளவுக்கு தான் இருக்குது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு ஒரு 2 வார்த்தை 2 ஸ்லோகனை சொல்லிட்டாங்க. அன்றையிலிருந்து செத்து போகிற வரைக்கும், தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாரு, தாவீதை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டே இருக்கிறார். நாம் நம்மை விட எளியவர்களை துரத்துகின்ற போது என்ன நடக்குன்னா, நம்மிடத்தில் இருக்கிற கடவுளின் ஆவியானவர் நம்மை விட்டு போய்விடுவார். அவன் தன்னுடைய பாதுகாப்பிற்காக கடவுளை சார்ந்து கொள்கிறான். அப்படி அவன் கடவுளை சார்ந்து கொள்வதனாலே அவன் கடவுளின் அருளின் மேல் அருளை பெற்று, கடவுளுடைய பாதுகாப்பை பெற்று, அவன் பலத்தின் மேல் பலம் அடைந்து அவன் உயர்வான இடத்திற்கு வந்து விடுவான். அப்போது கடவுளுடைய ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கணுமா, நம்முடைய எதிரிகிட்ட இருக்கணுமான்றத என்ன பண்ணலாம், நம்ம தான் முடிவு பண்ணணும். நாம் மற்றவர்களை எதிரியாக பாவித்து அவர்களை துன்புறுத்தவும் அடிமைப்படுத்தவும் பழிவாங்கவும் நாம் துடிக்கின்ற மனிதர்களாக இருப்போமேயானால், அடுத்தமாக சொல்லுகின்ற செய்தி கடைசியாக 2 சாமுவேல் புத்தகம் முடியும் போது என்ன எழுதுறான், சவுல் அமலேக்கியர்களுடைய கையிலே விழுந்து மடிந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுறாரு, தற்கொலை செய்து கொண்டார். 2 விஷயந்தான், இனி தப்பவே முடியாது. ஒன்று எதிரி கையால் சாகணும், இல்லைன்னா மாய்த்து கொள்ளணும். கொஞ்சம் கவரிமான் பரம்பரை சொல்லுவாங்கள்ல, எதிரி கையால் அடுத்தவன் கையால் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்து கொள்ளுகின்ற நிலை. அது முடிவு அதுதான். தாவீதின் பேர் விளங்குகிற அளவுக்கு சவுலின் பேர் விளங்கலை இல்லையா? அது காரணம் என்னன்னா, தன்னுடைய அரசு அதிகாரத்தை கழுதைக்கு பின்னால் போயிருந்தவன் ராஜாவான பிறகு தாவீது தொடக்கத்திலே அவனுடைய ராஜ பதவியை வீணாக போச்சு. தன்னுடைய சொந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆற்றல் படுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கும் தவறி போய் தாவீதை துரத்தி கொண்டே தன்னுடைய காலங்களை கழிக்கிறான். ஒரு கட்டத்தில் தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் பெலிஸ்தியர்கள் போய் திரும்ப இஸ்ரவேலில் நுழையவும் அங்கிருந்து சவுலை திரும்ப நாட்டுக்கு திரும்ப செய்து நாட்டை பாதுகாப்பதற்கு போயிடுறார். அதுக்கப்புறம் சவுல் தாவீது பாதுகாக்கப்படுகிறார். இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது தலைமைத்துவ அதிகாரம் நமக்கு ஆண்டவர் அளித்திருக்கின்ற போது அதை மற்றவர்களை பாதுகாக்கவும் மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கவும் என்னுடைய மக்களை என் கீழாக இருக்கின்ற மந்தையை பராமரித்து ஆற்றல்படுத்தி வழிநடத்துவதற்கும் தான் என்னுடைய தலைமைத்துவ பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர, யாராவது எனக்கு எதிராக வந்துடுவானான்னு பார்த்துக்கிட்டு அவனை துன்புறுத்தவும் அவனை பழிவாங்குவதற்கும் என்னுடைய நேரத்தை நான் செலவிடுகின்றவராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்னுடைய தலைமைத்துவ அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் நானே இழந்து போகின்றேன். என்னையே இழந்து போக செய்வதற்கான செயலாக அது மாறிவிடும். ஆகவே தலைமைத்துவ பொறுப்பிலே பழிவாங்குதலின் எண்ணம் உடையவளாக இராமல் கடவுளுடைய பராமரிப்புக்கு ஒப்பு கொடுத்து கடவுளோடு அந்த பழிவாங்கும் எண்ணத்திலிருந்து விலகி மன்னிக்கவும் மறக்கவும் ஏற்றுக்கொள்வதற்குமான தலைமைத்துவத்திற்கு நேராக நான் என்னை ஒப்பு கொடுக்கவும் ஒப்புரவாக செய்யவும் அழைக்கப்படுகிறேன். இந்த சிந்தனையை நாம் மனதில் வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு
எழுதின பொதுவான திருமுகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொதுவான திருமுகம், பொதுவான நிருபம் ஏன் சொல்கிறாங்க? சொல்லுவா. அது காலத்தினாலே கட்டுப்படுத்த முடியாது, இடத்தினாலே அதை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் வந்து பவுலினுடைய கடிதம் அப்படின்னு படித்தவங்க என்ன பண்ணுறான்? கொரிந்தியருக்கு எழுதின திருமுகம், ரோமருக்கு எழுதின திருமுகம், பிலிப்பியருக்கு எழுதின திருமுகம் படிக்கிறான். அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்தவர்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக எழுதப்பட்ட திருமுகம். ஆனால் யாக்கோபு எழுதின திருமுகம் எல்லாருக்குமானது, எல்லா காலங்களுக்கும் உரியதாக அமைந்திருக்கிறது. அப்போது ஒரு திருச்சபை சார்ந்தவராக இருக்கணும் இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற எவராக இருந்தாலும் அவருக்கு இந்த திருமுகம் பொருந்தும் என்பதுதான் அடிப்படையான செய்தி. அதிலே ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தார், ஒருவர் தலைமைத்துவ அறிவிலே குறைவுள்ளவராக இருந்தால் அவர் நிறைவான தலைமைத்துவ ஆற்றலை அளிக்கின்ற ஆண்டவருக்கு தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் எல்லாருக்கும் தலைமைத்துவ ஆற்றலை தருகின்றவராக இருக்கிறார். லீடர்ஷிப் அப்படின்றத முதன்மைப்படுத்துவதாலே இந்த வார்த்தையை சேர்த்து அதை புரிந்து கொள்ள படிக்கிறேன். ஒருவர் தலைமைத்துவ ஆற்றலுக்குரிய ஞானத்தை உடையவராக இல்லாத நிலையிலே, ஆண்டவரே இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாங்க. இப்போ சாலமோன் ராஜா என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு இல்லையா, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுறாரு? இந்த மக்களை எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துட்டீங்க, எங்கள் அப்பா மூலமாக கொடுத்துருக்கீங்க, எனக்கு நேரடியாக கொடுத்துருக்கிறீங்க, இப்போ எனக்கு தேவை இந்த மக்களை ஆள்வதற்கு தேவையான ஞானத்தை தாங்க. இப்போ ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் கடவுளத்திலே கேட்கணும். இப்போ தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கின்ற போது மக்களை வழிநடத்தவும், மக்களை பராமரிக்கவும், மக்களை பாதுகாக்கவும், என்னுடைய மந்தையை பராமரிக்கின்ற அந்த பொறுப்பிலே உண்மையும் கிராமத்துவமாக இருப்பதற்கு எப்பொழுதும் விழிப்புள்ளவளாகவும் துடிப்புள்ளவளாகவும் என்னையே நான் இழக்கவும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ தலைமைத்துவ பொறுப்பு என்பது மக்களை வேலை வாங்கி அதிலே என்னை ராஜா போல காண்பிப்பது அல்ல. மாலை மரியாதைகளோடு வண்டி அப்படியே வாகனத்தில் ஏறிக்கிட்டு பெரிய ராஜா மாதிரி ஊர்வலம் போவதற்கு அல்ல தலைமைத்துவ பொறுப்பு. மக்களுக்கு பணிவிடை செய்வதின் வழியாக உள்ளத்திலே குடியேற வேண்டும். மக்களுடைய என்னிடத்திலே இருக்கின்ற மந்தையினுடைய உள்ளத்திலே நான் குடியிருக்க வேண்டுமானால் அவர்களுக்காக நான் பணிவிடை செய்கின்றவனாக இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கிறீங்க, நான் இங்கே ஐராக இருக்கிறேன்னா, நான் போனாலும் என் பேர் நிலைத்து நிற்கணும்னா இங்கே ஆட்கள் நின்று ஆறாவது நடத்திட்டா மட்டும் போதாது. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து, அவருடைய தேவைகளை புரிந்து, அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதிலே நான் கருத்துள்ளவனாக இருக்கின்ற போதுதான் அது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதை செயல்பாட்டிலே நிலைத்திருக்கின்ற போது மக்களுடைய உள்ளத்திலே நாம் குடியேறுகின்றோம். எத்தனை பேர் இங்கே வந்து மாறி போனாலும் ஐயா மேலே அவர் செய்கிற அளவுக்கு வேறு யாரும் செய்யலை அப்படின்னு சில ஐயர்களை பற்றி சொல்கிறோமா இல்லையா? எத்தனையோ ஐயர்கள் வந்து போயிருப்பாங்க. நம்முடைய வாழ்விலே தாக்கத்தை ஏற்படுத்தினவர்கள் பேர் தான் நம்ம மனசில் நிற்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு இறை மக்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய பணி தாக்கம் செய்ய வேண்டும். மற்றவர்களை மிரட்டுறதுனால, துன்பப்படுத்துவதனாலே, அல்லது ஒருதலை பட்சமாக இருப்பதினாலே, பிரித்தாளுகை செய்வதனாலே ஒருவர் நல்ல மேய்ப்பராக, நல்ல தலைவராக இருக்க முடியாது. இப்போது தலைமைத்துவ பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் அருளையும் கடவுளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடவுளின் ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இன்னொன்று, இருமனம் உடையவளாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இப்போ நான் தலைவராக இருக்குன்னா எனக்கு மேலே இருக்கிறவர் வந்து என்னை கண்டிப்பாக நடத்தக்கூடாது. ஆனால் நான் எனக்கு கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக நடத்தவனா அது என்ன விதமான மனநிலை? அது இருமனம் இல்லையா? இப்போது நாம் மற்றவர்களிடத்திலிருந்து என்ன ஆளுமையை எதிர்பார்க்கிறோமோ அதே ஆளுமை உடையவளாக நாம் இருக்க வேண்டும்.
எனக்கு மற்றவர்கள் இரக்கமுடையவர்களாக இருக்கணும்னாக்கா நான் மற்றவர்களுக்கு இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி நான் வேலையே செய்யலனாலும் என்னை தட்டி கொடுத்து என்னை அப்படியே கனப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கீழே இருக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம தட்டி கொடுத்து போனோம்னா நாம் எந்த பொறுப்பில் இருக்கிறோமோ அந்த பொறுப்புக்கு நீதி செய்கின்றவர்களாக இருக்க முடியாது. தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கின்ற போது கண்டிப்பும் இருக்க வேண்டும், இரக்கமும் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வேலையை கண்டிப்பாக வாங்கணுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு கீழே இருக்கிறவற்றிலே நாம் தன்மையோடும் பண்பு உள்ளவர், நல்ல பண்பு உடையவர்களாகவும் கனிவோடும் நடந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். வேலையை செய்ய வேண்டும் என்பதில் கருத்தாக இருக்கணும், அன்பு செலுத்துவதிலும் கருத்தாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கின்ற போது தான் நாம் முழுமையான தலைவர்களாக இருக்க முடியும். இந்த நிறுவனம் இயங்குவதற்கு நான் என்னுடைய பணியை பொறுப்போடு செய்ய வேண்டும். என்னோடு பணி செய்கின்றவர்களிடத்தில் நான் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால்தான் என்னுடைய பணியை முழுமையாக செய்து முடிக்க முடியும். இப்போ இரண்டுமே தேவை. இருமனம் உடையவன் எதிலும் நிலையற்றவனாக இருக்கிறான். கடவுளுடைய பராமரிப்புக்கு நாம் நம்மை ஒப்புவிக்காமல் நம்முடைய தலைமைத்துவத்தை நாம் சரியாக செய்துவிட முடியும் என்று நம்பினால் ஏமாந்து போவோம். நம்மாலே ஒருபோதும் அப்படி சரியாக செய்து முடிக்க முடியாது. கடவுளினுடைய பணியை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவின் மனநிலை உடைய தலைவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நற்செய்தி பகுதிக்குள்ளாக பார்த்தோம்னால் சீடர்கிட்ட இருக்கிற மனநிலை என்ன? இயேசுவுக்கு சீடர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இயேசுவினுடைய ஆளுமையை உள்வாங்கினவர்களாக அவர்கள் இல்லை. ஆண்டவர் இயேசு சிலுவையை நோக்கி அந்த நிறைவு நாட்களுக்குள்ளாக இருக்கிற போது சீடர்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு மனசில் பக்கு இருக்குது. ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறோம், அதை நடத்துகிறோம். ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானங்களிலே தொடங்கப்பட்டது தான் அந்த இயக்கம். கிறிஸ்தவ இயக்கம், கிறிஸ்தவ திருச்சபை என்பது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? யோவானத்தில் தான் தொடங்கப்பட்டது. நாம் யோவானை மேசியா என்று சொல்வதில்லை. ஆண்டவர் இயேசுவை மேசியா ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டதினாலே யோவானுடைய பணியை ஒரு பொருட்டாக நாம் எண்ணுவதில்லை. ஆனால் உண்மையிலே திருச்சபை என்கின்ற இந்த இயேசுவின் இயக்கத்தை உருவாக்கியது யார் தான்? யோவான் தான். இப்போ யோவானாலே உருவாக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை அடித்தளமாக கொண்டு ஆண்டவர் இயேசுவை தலைவராக கொண்ட இந்த இயக்கம் ஆண்டவர் இயேசுடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறதா என்றால் அவர் வாழ்ந்த அந்த 3 ஆண்டுகளிலே மிகப்பெரிய சுணக்கம். ஆண்டவர் இயேசு போகின்ற வேகத்திற்கு சீடர்களாலே போக முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கின்ற தெளிவு சீடர்களிடத்திலே இல்லை. ஆண்டவர் இயேசுவிடத்திலே இருக்கின்ற அந்த கடவுளின் திருவுளத்திற்கான ஒப்படைப்பு என்பது சீடர்களிடத்திலே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார்களே தவிர, உடலால் பின்பற்றுகிறார்களே தவிர, அறிவாலும் ஆற்றலாலும் துணிவாலும் இயேசுவை அவர்கள் முழுமையாக பின்பற்றவில்லை. எனவே தான் ஆண்டவர் இயேசுக்கு இருந்த தெளிவு, ஒப்படைப்பு, பணிவு இது எதுவுமே சீடர்களுக்கு இல்லை, முழுமையாக இல்லை. அப்போ அந்த நிலையிலே நமக்கே இப்போ ஆண்டவர் இயேசுடைய அந்த தெளிவும் துணிவும் ஆற்றலும் சீடர்களுக்கு முழுமையாக சென்று சேரக்கூடாதபடிக்கு அவருடைய ஐயப்பாடு, இயேசுவை குறித்த தெளிவிலே சீடர்களுக்கு ஒரு ஐயப்பாடு. மேசியா இவர் தானான்ற கேள்வி அவர் கூடவே இருந்தாலும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த இயக்கத்தை அவர்கள் இன்னும் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்துவதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லையே என்கின்ற அங்கலாய்ப்பு ஆண்டவர் இயேசுக்கு இருந்தது. எல்லாம் பதவிக்கு சண்டை போட்டுக்கிறான். யார் தலைவராக இருக்குது, யார் செக்ரட்டரியாக இருக்குது, யார் பொருளாளராக இருக்குதுன்ற பிரச்சனை தான் இப்போ சீடர்கிட்ட ஓடின்னு இருக்குது. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் சொல்கிறார், நான் சிலுவையை நோக்கி போகிறேன்,
என்னை வந்து இப்போ பிற இனத்தார் கையிலே ஒப்புவிக்கப்பட போகிறேன், என்னை எல்லாரும் சிலுவையில் அழைச்சிடுவான்னு சொன்னால், அவரை காப்பாற்றுறதுக்கோ இல்லை இயக்கத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியை செய்யாமல் தலைவர் போயிட்டாருன்னா எப்படி அந்த இடத்துக்கு போய் உட்கார்றது? இதில் தான் அவங்களுடைய கவனம் இருக்குது. இப்போ யார் தலைவர், யார் பெரியவர் என்கின்ற கேள்வி அவளுக்குள்ளே வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தலைமைத்துவ பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீங்க. தலைமைத்துவம்னால இன்னும் உங்களுக்கு முதல்ல தெரியலை. தலைவர் பொறுப்பு என்பது சால்வைகள் வரும், மாலைகள் வரும், மரியாதை செய்வாங்க, மோதிரம் போடுவாங்க, மேளம் அடிப்பாங்க, இது இல்லை. மக்களுக்காக பணிவிடை செய்ய வேண்டும், உயிரையும் கொடுக்கின்ற அளவுக்கு நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற அந்த தலைமைத்துவத்தை அணிந்து கொள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு சொல்லுகின்றார். ஆகவே சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே யார் பெரியவராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்தின் தலைவர்களை பார்த்து அவர்களை போல அப்படியே ரத்தத்தில் போகலாம், பெரிய பெரிய மரியாதைகள் கிடைக்கும், நம்மை பார்க்கின்றவர்கள் எல்லாம் நம்முடைய கைகளிலே முத்தமிடுவார்கள், நம்முடைய கால்களிலே விடுவார்கள், பணிவார்கள். எப்போதும் பழத்தட்டுகளும் அப்படியே பொன் வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் பரிசாக நமக்கு கொண்டு கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் தலைவர் பதவியை அடைய விரும்புகிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் தலைவர்களை பார்த்து தலைமைத்துவ பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்காதீங்க. என்ன பாருங்க, என்னை கவனியுங்கள். நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் தலைவர் என்றும் சொல்வது உண்மையானால் என்னுடைய மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் எதை நோக்கி போகிறேன்? இந்த முழு மாநிலமும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக, என்னுடைய உயிரையே கொடுப்பதற்காக நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சிலுவையில் அறையப்படும் நிலை வருமானால் 12 சிலுவையை சேர்த்து செய்ய சொல்லுங்க, நாங்களும் உங்களோடு கூட சிலுவையிலே அறையப்படட்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் ஒருத்தனுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஒருத்தன் காட்டி கொடுக்குறவனாயிட்டான், ஒருத்தன் மறுதளிக்கின்றவனாக இருக்கிறான். 10 பேர் எப்பவுமே அப்படி என்ன பண்ணுறான், இருக்கிறோம் தலைவரோடு இருக்கும் அப்படின்ற நிலையில் இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, பணிவிடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இப்போ பணிவிடை செய்கின்ற எண்ணம் உடையவர்களாக இருங்கள். மற்றவர்களுக்காக பாடுபடவும் மற்றவருடைய மீட்புக்காக துன்புறுவதற்கும் உங்களை நீங்கள் ஒப்புவிப்பதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நம்பி தான் இந்த இயக்கத்தை விட்டுட்டு போக போகிறேன். நீங்கள் இதை பெருக செய்ய வேண்டும். இப்போவே நான் இருக்கும்போதே இப்படி சண்டை போட்டு நீங்கள் பதவிக்காக அடிச்சுக்கிட்டு இருந்தா, எனக்கு அவன் என்னை சிறுவில் அறைய போகின்ற அந்த துன்பத்தை விட நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறீங்களே என்ற துன்பம் தான் எனக்கு பெரிய வாதையாக இருக்கிறது என்ற நிலையிலே ஆண்டவர் சீடர்களோடு உரையாடுகிறார். எனக்கு அருமையானது. கடைசியாக பேர்கள் பார்த்து வாயை விட்டு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டார், நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ஆட்சி உரிமையை அடைய விரும்புகிறீங்க, நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். இந்த உலகம் என்ன, என்னுடைய அரசு வருகின்ற போது நான் உங்களுக்கு ஆட்சி உரிமையை தருவேன். தந்தை ஆட்சி உரிமையை தருவார். எனக்கு என்ன உரிமை இருக்குதா அதே உரிமை உங்களுக்கும் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுடைய மனதை புரிந்து கொண்டு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல நாம் வாழ்வோமேயானால் அவர் வழியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆட்சி உரிமை நமக்கு கொடுக்கப்படும். அப்போது நாம் ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தின் மனிதர்களைப் போல அடக்கி ஆளுகின்ற மனநிலை உடையவர்களாக அந்த விதமான தலைமைத்துவ பண்பை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். மற்றவர்களுக்காக பாடவும், மற்றவர்களை ஆற்றல்படுத்தவும், மற்றவருடைய மீட்புக்காக உழைக்கவும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக பேர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னை உறுதிப்படுத்திக் கொள். உனக்கு விசுவாசம் இருக்குது,
ஆனால் ஆர்வ கோளாறு அதிகமாக இருக்குது, துணிவு இருக்கிறது, அது அசட்டுத்தனமான துணிவாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. தெளிவும் ஞானமும் அறிவும் திறமையும் உடைய தலைவனாக இருக்க வேண்டும். என்ன விதமான துணிவு? எனக்காக மற்றவர்களை துன்புறுத்துகின்ற துணிவா? அது அல்ல. மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக ஞானமாக விவேகமாக முடிவெடுக்கின்ற தலைவர்களாக நான் இருக்க வேண்டும். என்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை அடிபணிய செய்கின்ற துணிவு அல்ல, மற்றவர்களை மிரட்டுகின்ற துணிவு அல்ல. மற்றவர்களுக்காக மற்றவருடைய மீட்புக்காக உழைத்து என்னை நான் ஒப்புவிக்கின்ற போது, இந்த உலகத்தின் அதிகாரங்கள் என்னை துன்புறுத்த முற்படுகின்ற போது அவைகளை மேற்கொள்ளவும், கடவுளின் அருளை பற்றி கொள்ளவும், கடவுளின் மகிமைக்குள்ளாக என்னை ஒழித்து கொள்ளவும் எனக்கு ஒரு துணிவு தேவையாக இருக்கிறது. அந்த துணிவுக்கு என்னை நான் ஒப்புவிக்க வேண்டும். அந்த துணிவை நாம் அடைய வேண்டுமானால் நமக்கு விசுவாசத்திலே தெளிவு இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்ற விதமாக நமக்குள்ளே விசுவாச தெளிவு இருக்க வேண்டும். என் மீட்பர், என் ஆண்டவர், அவருடைய பண்பை நான் உடையவனாக இருக்க வேண்டும். அவரை போலவே நான் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் நான் விசுவாச குறைவுள்ளவனாக இராதபடிக்கு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே என் தலைவராகிய ஆண்டவருக்கு இருந்த அந்த தெளிவும் துணிவும் எனக்கு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு அதற்கு நேராக என்னை ஒப்புவிக்கின்ற போது கடவுளின் அருள் நம்மை நிறைத்திடும். கடவுளின் மகிமைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை மூடிக்கொள்வார். துன்பங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், மரணமே வந்தாலும் கூட அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாதபடிக்கு நம்மை நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க செய்வதற்கு ஒரே மனமுடையவளாக இருக்க வேண்டும். நமக்கு தேவையான பதவிக்காக எப்பொழுதும் காற்றிலே அலைவாய்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் இருந்தோமானால் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுப்பான்றதுக்காக அப்பப்போ நாம் கிறிஸ்துவின் மனநிலையிலிருந்து பிறந்து போகின்ற மக்களாக இருக்கக்கூடாது. கடவுளுடைய நீதியிலும் நியாயத்திலும் திருச்சபையின் வளர்ச்சியின் பாதையை கொண்டு செல்வதற்கும் எப்போதும் கடவுளுக்கு ஏற்ற நீதியிலும் திருச்சபையினுடைய சட்டத்தின்படியும் நீதியின்படியும் நாம் வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கின்ற போதுதான் நாம் இந்த சமூகத்தையும் திருச்சபையும் மீட்டெடுத்து கடவுளின் அரசை இந்த உலகத்திலே நிலைநாட்ட முடியும் என்கின்ற சிந்தனையை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுளினுடைய தலைமைத்துவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுளுடைய தலைமைத்துவத்தையும் கிறிஸ்துவனுடைய ஆளுமையை நாம் மனதிலே வாங்கி அதன்படி வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மை விட எளிய மக்களுக்கு பணிவிடை செய்வதன் வழியாக நல்லது ஒரு முன்மாதிரியான தலைவர்களாக இருந்து ஒவ்வொரு மக்களுடைய நம்மிடத்தில் உதவி கேட்டு வருகின்ற மக்களுக்கு உதவி செய்வதன் வழியாக அவருடைய உள்ளத்திலே நாம் இடம்பெறுகின்ற அந்த விதமான ஆளுமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் மிரட்டி அவருடைய இதயத்தில் நாம் ஒரு நாளும் நுழைந்துவிட முடியாது. ஆண்டவர் இயேசு உலகத்திலே வந்து நம்முடைய பாவனுக்காக மரித்ததினால்தான் அவரை நாம் ஆண்டவர் என்று மீட்பர் என்றும் சொல்லுகிறோம். ஏரோது அதிகாரமுடையவனாக இருந்தான், ஆனால் ஏரோது இந்த உலகத்திற்கு மீட்பன் கிடையாது. இது ஏரோதனுடைய துன்பத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு இந்த மாநிலத்தின் மீட்புக்காக உழைத்ததினால்தான், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினால்தான் அவர் நமக்கு ஆண்டவர் மீட்பருமாய் இருக்கிறார். அந்த மனநிலை அந்த ஆளுமை உடையவர்களாக இருக்கின்ற போது நாம் என்றென்றைக்கும் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரிலிருந்து பெற்றுக்கொள்ள கடவுளினுடைய அருளோடும் மனிதனுடைய அன்போடும் தயவோடும் நாம் வாழ்கின்ற பொறுப்புள்ள மனிதர்களாய் தலைவர்களாய் வாழ கடவுள் நமக்கு அருள் செய்வாராக, ஆற்றல் வழங்குவாராக. நம்மை நாம் ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வளர்த்தி காப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டை பங்கேற்கின்ற இந்த அருமையான நல்ல நாயகம் இந்த நாட்கள் நம்முடைய மக்களை சந்திக்கும்படியாக வார்த்தைகளை நாங்கள் பயிற்சி கொள்ளும்படியாக நம்முடைய ஆளுமையை கிறிஸ்தவனுடைய மனநிலையை தெரிந்து கொள்ள ஆண்டவரே இவ்விடத்திலே நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் தெரிவுள்ளவராக
இருக்கும்படிக்கு உங்களுடைய ஆவியானவர் வழியாக திருமறையின் மறைகளை விலகிக் கொண்டு அதற்கேற்ப எங்களை நாங்கள் வடிவமைத்துக் கொள்ள இப்போது எனக்கு உதவி செய்யலாம் என்று நான் நன்றி செய்கிறேன். இந்த வழிபாட்டை பங்கேற்று மக்களை ஆஸ்வதிக்கிறார்கள். இந்த தொன்று நாட்கள் உங்களுடைய ஆளுமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான, உங்களுடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான காலங்களாக இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய ஆவியான வழியாக எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எல்லா மக்களையும் உடைய கருத்தில் ஒப்புகிறோம். பெரியவர் முதல் சிறியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் நிறைத்து ஆசீர்வதித்து ஆண்டு வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்கிறார்கள். துதி கனம் மாற்றி யாவற்றும் பொருளுக்கே சேர்க்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயின் தந்தையமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உலகம் ஐக்கியமும் வாழ்ந்திருக்கிறோம். இன்றும் இன்றும் எல்லா காலம் நம்மளே நீடித்து நிலைத்திருந்து வழங்கி காப்பனமாக. ஆமென்.